சென்னை அண்ணா சாலை பச்சையம்மன் கோவிலின் பின்புறம் உள்ள 35க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் மின் இணைப்புகளின் பெயர்கள் இந்து அறநிலையத்துறையின் பெயரில் மாற்றப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய குடும்பங்களின் வீட்டுக்கான குடிநீர் மற்றும் மின்சார வசதி துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறினர். பச்சையம்மன் கோவில் பின்புறத்தில் உள்ள பகுதி அரசுக்கு சொந்தமான நிலையில் கடந்த 4 தலைமுறைகளாக 35க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. குடிநீர் வரி, மின்சார வரி, வீட்டு வரி உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் முறையாக செலுத்தி வரும் நிலையில் திடீரென எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இவர்களின் வீட்டு மின் இணைப்புகள் இந்து சமய அறநிலையத்துறையின் பெயருக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்களே வீடு கட்டி நாங்களே தான் இங்கே குடிமனையை வாழ்ந்துட்டு வரோம். இதெல்லாம் கோயில் நிலங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கான வரியை நாங்கள் ஒரு 40 ஆண்டு காலமாக கட்டிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ சடனாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது நாங்களே கட்டியிருந்த வீட்டில் நாங்களே டெபாசிட் பண்ணி ஈபி வாங்கி வச்சுருந்ததை இப்போ ஈபி பேரெல்லாம் கோயில் பேருக்கு மாற்றிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கல. இது ஜனநாயக ரீதியாக மிகப்பெரிய குற்றத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் நாங்கள் குடியிருந்து நாங்கள் கட்டின வீட்டுக்கு இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க? இவங்க பேருக்கு நாங்கள் ஈபி பில் கட்டணுமா? இது ரொம்ப எல்லாருக்குமே மன உளைச்சல். ஒரு 45 வீட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆட்சிக்கு வந்த மறுநாளே நெல் குண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாயும் 1 டன் கரும்புக்கு 4000 ரூபாயும் தருவதாக கூறி ஸ்டாலின் மாடல் அரசு ஏமாற்றிவிட்டதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் குழு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டினார். உதகையில் 2 நாட்களாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். 70 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய PR பாண்டியன், விலைவாசி ஏற்றத்திற்கு தகுந்தாற் போல நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயும் கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயும் தர வேண்டும் என ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்தினார். தேர்தலில் ஆட்சிக்கு வந்த மறுநாளே நெல் குண்டால் ஒன்றுக்கு 2500 கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் 4 ஆண்டுக்கு பிறகு அந்த விலையை கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் விலைவாசி ஏற்றத்திற்கு ஏற்ப நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 கரும்பு டன் ஒன்றுக்கு 5000 விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு உரிய சந்தை வசதி ஏற்படுத்த வேண்டும்.